ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் போகுது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்குலாம் வந்துட்டு அப்படியே நரம்பு புடைக்கும். அப்புறம் என்ன டேஷ்க்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க? ம் அதாவது நைட்டு உட்காந்து பேசும்போது, அண்ணா இந்த வீட்லேயே நம்ம தானா கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், இண்டிவிஜுவல் பிளேயராக இருக்கோம், வேறு எல்லாம் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்காங்கண்ணா அப்படின்னு பேசுகிறது யார்? சாச்சனா முத்துக்குமரன் கிட்ட. ஆனால் இங்கே ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்துட்டு அதை பற்றி சொல்லாமல் வேறு யாரோ சம்மந்தமே இல்லாமல் அவங்களே ஷாக் ஆகிறாங்க, என்ன நானா அப்படின்னு. இப்போ என்னென்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்க்கு. அதில் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர் யார் இப்போ இது வரைக்கும், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் இல்லாமல் டீம் பிளேயராக இருக்காங்க. அவங்க இண்டிவிஜுவலே காட்டல, ஆனால் டீம் பிளேயரில் மட்டும் ஒரு டீமாக இருக்காங்க. அடுத்தது ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அதை வந்து மஞ்சரி வந்து படிச்சுட்டு போய் உக்காந்துட்டாங்க. போகிறதுக்கு முன் வரதுக்கு அப்படி தயங்குறாங்க, எங்கே சொன்னால் பிரச்சனை ஆகிடுமோ, அடுத்த 2 நாளில் வந்து நாமினேஷன் வருது எதாவது குத்திடுவாங்களோன்ட்டு. நம்ம ஆள் போனார் முத்துக்குமரன். குத்துறதுக்கு என்ன குத்துங்கய்யா, நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு சூப்பராக ஆரம்பித்தார். இண்டிவிஜுவல் பிளேயரை நான் யாரை சொல்கிறேன்னா ஜாக்லினை சொல்கிறேன்னு. ஜாக்லின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஜாக்லின் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இப்போ சொல்கிறது வந்துட்டு நேர்மறையாக கூட இருக்கலாம், எதிர்மறையாக கூட இருக்கலாம். அதாவது அவங்க வந்து நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தனித்துவமாக விளையாடுற ஒரு பிளேயராக நான் என் கண்ணுக்கு ஜாக்லின் தான் தெரியுறாங்கன்னு சொன்னு ஜாக்லின் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மைண்டில் ஒரு சில பேருக்கு ஒரு தனி இடம் வச்சுருக்காரு, அது ஜாக்லின். கண்டிப்பாக அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஜாக்லின் தான் நடுவில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி முத்துக்குமரனை தாக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. பட் எப்பயுமே முத்துக்குமரன் ஜாக்லின் மேலே ஒரு விஷயம் வச்சுருக்காரு, அதை வந்து இங்கே சொன்னார். 2வது டீம் பிளேயராக இண்டிவிஜுவல் இல்லை, ஆனால் டீம் பிளேயராக நான் பார்க்குறது யாருன்னா அன்ஷிதாவை பார்க்குறேன்னாரு. கரெக்டாக இருந்துச்சு, ஆப்டாக இருந்தது. ஏன்னா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் பிளே கொஞ்சம் கம்மின்னு அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டீமுக்குன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, சாப்பாடுலேருந்து டாஸ்க்லேருந்து எல்லாமே. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சது நம்ம அதை யாரை சொன்னார்னா வர்ஷினியை சொன்னார். இவனா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, கேமே கிடையாது சுத்தமாக அப்படின்ட்டு. 2வது வந்தாங்க நம்ம அம்மா சாச்சாமா தேவி. நைட்டு வந்து என்ன சொல்கிறாங்க முத்துக்குமரன் கிட்ட, அண்ணா இண்டிவிஜுவல் பிளேயர் நம்ம தானே, எல்லாம் பாருண்ணா ஒரு குரூப்பாக சுற்றிட்டு இருக்குது. ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்றாரு. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இண்டிவிஜுவல் பிளேயர் வந்து ராணுவன்றாரு. ராணுவம் சொன்னோடனே ராணுவ சாக்கவர் எது நானா இருங்க ஒரு நிமிஷம் நான் கிள்ளி பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்க்குறாரு. எனக்கு ஒரு சிரிப்பு. இல்லை இந்த பொண்ணு உண்மையிலே யோசிச்சு தான் பேசுதா, இல்லை வேணுன்ட்டுமே இங்கே வந்துட்டு அதாவது மற்றவங்க முன்னாடி முத்துக்குமரன் கிட்ட நம்ம நல்லா இருக்கிறது தெரியக்கூடாது. ஏன்னா முத்துக்குமரன் இல்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி கேவலமாக தான் பேசுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். முத்துக்குமரன் இல்லாத நேரங்களில் பவித்ரா கிட்ட, தர்ஷிகா கிட்ட, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்ஜியானந்தே அந்த குரூப்பெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பயும் ஜாக்லினை பற்றியும் முத்துக்குமரனை பற்றியும் அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. ஸோ இங்கே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஏன்னா முத்துக்குமரன் கிட்ட சொல்லி ஏமாற்றலாம், முத்துக்குமரன் வந்துட்டு அவர் ஏமாற்ற மாதிரி இருப்பார். அவர்கிட்ட தனியாக பேசும்போது அப்படி இப்படின்னா அவர் கம்முன்னு இருப்பார். ஏன்னா இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தங்கச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயர் ராணவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் பிளேயர் வந்துட்டு ரயான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடாதவங்க வர்ஷினியில் ஒரு குத்து. எல்லாருமே வர்ஷினி தான், பெரும்பாலும் வர்ஷினி தான் குத்துனாங்க. அது எனக்கு செம்ம ஷாக்காகி போச்சு. ஏன்னா அந்த பொண்ணு செம்ம கிளவராக, அப்பா பயங்கரமான கிளவராக இருக்கும் போல சாச்சனா. அப்படியே அதாவது எல்லாருக்கிட்டையும் மெயின்டைன் பண்ணுறதையும் இங்கே காமிச்சாச்சு. இப்போ என்ன முத்துக்குமரன் கிட்ட சாயங்காலம் போயிட்டு இல்லை நைட்டு போயிட்டு, அண்ணா என்னென்ன நினைக்கிறீங்க இவங்களை பற்றி அப்படின்னு பேசினா அவரு நான் மறுக்க போகிறாரு. வாமா உட்காருமா, இந்த பொண்ணு ஆமாம்மா இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது டீம் பிளேயர், இவங்க போயிடுவாங்களாண்ணா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரும் மறந்துடுவார். எவ்வளோ கிளவர் பார்த்தீங்களா, அப்பா செம்ம ஆளுங்கண்ணா. அடுத்தது பவித்ரா வந்து யாரை சொன்னாங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயரில் சௌந்தர்யாவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நோ இண்டிவிஜுவலே இல்லைங்க அவங்ககிட்ட அப்படின்னு ஜெஃப்ரியை சொன்னாங்க. வர்ஷினியை சொன்னாங்க. ஒருவேளை இந்த வீக்லி டாஸ்கில் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, சாச்சனா 100 தோப்பு கணக்கு போடும்போது அவர் ஆஃப் செட்டப்பில் போட்டார். ஏன் கீழே உட்காந்து போட முடியாதா அப்படின்றதுலேருந்து ஜெஃப்ரி மேலே காண்டில் இருக்காங்க போல இருக்குது. பட் என்னைய கேட்டிங்கன்னா ஜெஃப்ரியை வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து பழி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் விஷால் வந்தார். விஷாலுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்குது, ஃபீவரில் உட்காந்துருக்கார் போல இருக்குது. விஷால் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயரில் முத்துவை சொன்னார். முன்னாடி முத்து வந்துட்டு கொஞ்சம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் முத்து வந்து அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறமா விட்டார். இதுக்கு மேலே அவனை பிடிச்சாலும் நம்மளுக்கு தான் வந்துட்டு பிரச்சனை, அதனால் அவன்கிட்ட நம்ம நெருங்க வேணான்னு இண்டிவிஜுவல் பிளேயர் இல்லாமல் இருக்கிறது சிவாவை சொன்னார். அவர் வந்து எல்லார்ட்டையுமே ரொம்ப நல்லவங்க மாதிரியே நடிச்சிட்ருக்காரு. எங்கே நம்ம எழுத்தியாக தான் சொல்லிட்டோன்னா நம்ம பின்னாடி முதுகில் குத்திட்டானா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு நடிச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் தன்மை இல்லாததை பார்த்தீங்கன்னா வர்ஷினியை சொல்லிட்டார். வர்ஷினி கொஞ்சம் கூட அந்த சூடு சொரணன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட இல்லை. எப்படி சிரிப்பு, எப்படி உங்களுக்கு இப்படி சிரிப்பு வருது? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டாஸ்க்லாம் பாருங்கள், சரி டாஸ்க்கை விடுங்க, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கீங்களா?
இந்த மாதிரி யாராவது ஒஸ்ட் பண்ண சொன்னால் மூஞ்சி அப்படியே வேகும். ஏன் நம்மளை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. நான் வந்த நாள்லேருந்து இந்த 3 வாரங்களில் பார்க்குறேன். வர்ஷினி எல்லாரும் தாக்குறாங்க. வர்ஷினி என்ன கண்கள் இரண்டால் அந்த பாட்டு போட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்கள் இரண்டால் கண்கள் இரண்டால் எம்மா உன்னை வந்து அவங்க கழிவு ஊற்றிட்டு இருக்காங்கம்மா. நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. நீ என்னம்மா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இது ஸ்போர்ட்டிவ்னஸ்னா. அதாவது அவங்க என்ன சொன்னால் நான் காதில் வாங்க மாட்டேன், நான் பண்ணுற வேலையை பண்ணுறேன் அப்படின்றவங்க பண்ணலாம். இப்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் இங்கே வந்து 100% என்னோடய அவுட்புட் நான் கொடுத்துட்ருக்கேன். அவங்க சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் உண்மையாக இருக்கேங்க, இந்த கேமுக்கு நான் உண்மையாக இருக்கேன். அவங்க சொல்லிட்டு போட்டோம், அவங்க பணத்துறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு இருந்தால் ஓகே. இவங்க பண்ணுறதும் கிடையாது, சரி குத்துறாங்கல்ல அதுக்காக கடவுளே முடியல என்னால். எனக்கு இப்போ சொல்லும்போது தான் சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் மஞ்சரி வந்தாங்க. மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரன் சொன்னாங்க. ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், முத்துக்குமரன் எப்பவுமே இண்டிவிஜுவல் தன்மையோடு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் இல்லாத ஆளை வந்து சூப்பராக ரஞ்சித்தை சொன்னாங்க. நான் இதை தான் எதிர்பார்க்குறேன். யாராவது ஒருத்தவங்க வந்து உண்மையை சொல்லிட்டு போங்கயா. இந்த வசதி தெரிஞ்சு போச்சு, 2-3 பேர் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த நாமினேஷன் மாதிரி தான், நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாச்சு. அடுத்தது வேறு யாருமே எல்லாமே வந்து சூப்பர் பிளேயரா அதை சொல்லணும்ல. அப்போ சூப்பராக ரஞ்சித்தை சொன்னாங்க. எனக்கு அதுதான் இந்த மஞ்சள்கிட்ட பிடிச்ச விஷயமே. ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக சொதப்பல். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வச்சு செஞ்சுட்டாங்க இந்த வீக்லி டாஸ்கில், கேர்ள்ஸ் முதற்கொண்டு. இப்போ தான் வந்து முத்துக்குமரன் கண்ணு தெரியுது. முத்துக்குமரன் கிட்ட வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டாங்க, லைவில் பார்த்தேன். ரஞ்சித்தை சொல்லியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஏன்னா ரஞ்சித் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்காரு. எல்லாரும் நம்மளாம் ஏமாறல, உள்ளே இருக்கிற ஆட்களை ஃபுல்லாக ஏமாற்றி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வரமாட்டார். அது தெரிஞ்ச விஷயம். ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வரவே மாட்டார். அந்த பாய்ஸும் சொல்ல மாட்டாங்க, ஒரு மனசு கஷ்டப்படும். அந்த மாதிரி சொல்கிறத கேளுப்பா, தங்கம் செல்லம் இப்படி சொன்னால் வந்து எல்லோரும் வந்து வச்சுப்பாங்களே, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. கேமே ஆடாதவங்களும் வருஷத்தை தூக்கி போட்டாங்க. போமா இதுக்கப்புறம் உன்னை வந்து இது பண்ண முடியும். அப்புறம் ரயான் ரயான் வந்துட்டு இண்டிவிஜுவலில் ஜாக்லின் சொன்னார். ஏன்னா அவங்க எல்லா பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வைக்கிறாங்க, அவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் டீம் பிளேயரில் வந்துட்டு முத்துக்குமரன் சொன்னார். ஏன்னா ஒரு டீம் பிளேயராக அவர் வந்துட்டு எல்லாமே எஃபர்ட் போடுறாரு அப்படின்னு. கேமேல அதில் தூக்கி வருஷத்தை தூக்கி குத்தியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிவகுமார் வந்தாப்புல. அவர் வந்து முத்துக்குமரன் சொல்லவே மாட்டார், உங்களுக்கே தெரியும் ஏன். ஏன்னா சிவகுமாருக்கு முத்துக்குமரனும் பிடிக்காது, தீபக்கையும் பிடிக்காது. அது வந்த நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கான்லேயே இருப்பார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இண்டிவிஜுவலில் ஜாக்லின், இண்டிவிஜுவல் இல்லாமல் டீம் பிளேயராக இருக்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா ரஞ்சித். அவர் பார்த்தாரு ரஞ்சித், ஏன்டா டேய் உனக்காக நான் வந்து 2 நாளாக உன் கூட உக்காந்து உனக்காக நான் மண்டையை கழுவி பேசி இது பண்ணால், நீ வந்து தீபக்கை பற்றி என்கிட்ட எவ்வளோ சொல்லியிருப்பேன், ஒரு வாயை திறந்துருப்பேனா நான், என்னையே வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்துறேன், நீ வாடா மாவனை, நீ என்கிட்ட வந்து சொல்லுவல, அப்போ உனக்கு இருக்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தார் இவர். அப்புறம் வந்துட்டு கேமே இல்லாததுக்கு வர்ஷினை குத்திட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வர்ஷினை தான் குத்துறாங்க. அதே மாதிரி ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் தான். ஆனால் ஜாக்லினோட அதிகமாக வந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஜாக்லினையும் முத்துக்குமரனையும் இண்டிவிஜுவல் பிளேயரில் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ காலையில் கூட நம்ம லைவில் வந்தப்போ சொல்லியிருந்தாங்க, ஜாக்லின் எவ்வளோ தூரம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் ரன்னராக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள் அங்கே இருக்கிறவங்களே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜாக்லின் இது அப்படியே கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க, நல்லாயிருக்கும். அதேமாதிரி இண்டிவிஜுவல் பிளேயர் என்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சௌந்தர்யாவும் இருக்காங்க. அவங்க வந்து குரூப்பெல்லாம் விளையாடல. சௌந்தர்யா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் பிளேயர், அதை மாற்றுக்கருத்தே கிடையாது. மஞ்சரி இண்டிவிஜுவல் பிளேயர், அதுவும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆர்ஜே ஆனந்தி கண்டிப்பாக வந்து குரூப் பிளேயர் கிடையாது, அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி பாய்ஸில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆல்வேஸ் இண்டிவிஜுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார், அது இண்டிவிஜுவலையும் சொல்லலாம், நீங்கள் கேம் இல்லாததுலேயும் சொல்லலாம், எல்லாத்துலேயுமே சொல்லலாம் அவர். ஏன்னா அது ஒரு தனி ட்ராக்கு, சரிங்களா. மற்றபடி ரயான் சொல்லலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் சௌந்தர்யா கூட இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி டவுட்டில் போயிட்டுருக்கு. ஜெஃப்ரியை சொல்லலாம் கண்டிப்பாக. சரி, இது மாதிரி தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். நீங்கள் யார் நினைக்கிறீங்க இண்டிவிஜுவல் பிளேயரு, அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் இல்லாமல் டீமுக்காக விளாட்றது, அப்புறமா வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்காது, இவங்களை நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த அழகான ஒரு இதை? மறக்காமல் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.